எங்கள் மீது நாம் சொல்லாத ஒரு சொன்னால் அப்படின்னா நபித்தோழர்களோட கூட்டம் நம்ம மார்க்க ஆதாரம் என்று சொன்னா சொல்லாத சொன்னதானே வேணும். சொல்லாத சொல்றதை தான் அவங்க சொல்றாங்கன்னா அது எங்களுக்கு தானே விளங்குது. ஏன் மார்க்க ஏதாவது குறைஞ்சிட்டா எங்களுக்கு வரக்கூட ரெண்டு விஷயம் உடப்பட்டு நபித்தோழர்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்கு தான் முழுச நபித்தோழர்களுக்கு எது மார்க்க மக்களிச்சோ அது இந்த வரைக்கும் பாதுகாப்பா இருக்குது. அவங்க எதிலிருந்து எடுத்தாமோ அதிலிருந்து நாங்க எடுக்கலாம், விளங்கிட்டா? அப்ப அதனால இதுல யாராவது மூலாதாரம் சொல்றதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு வசனம் இல்ல, வளைச்சி திருப்பி போட்டு தான் என்ன செய்யலாம், நபித்தோழர்கள் மூன்றாவது மூலாதாரம் கொண்டு வைக்கலாமே ஒழிய வேற எந்த செய்தி நீங்க காண மாட்டீங்க. இதனால அந்த கடைசி செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்க யுத்தத்துக்கு படை திரட்டுவதற்கு ஜமல் யுத்தத்தில் ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலை சம்பந்தமாக விசாரிக்கணும் என்று படை திரட்டுவதற்காக போறாங்க. அப்ப ஆயிஷா போற டைம்ல வேற என்ன செய்யறாரு, பஸ்ரா கூஃபாவுக்கு போறாரு. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. மிம்பர்ல ஏறி சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி இந்த உலகத்திலேனா மறுமையிலேனா அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவவை அந்த பெண்மணியை பின்பற்றுகிறீர்கள், ஆயிஷாவை பின்பற்றுகிறீர்களா அல்லாஹ்வை பின்பற்றுகிறீர்களா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். பார்க்கிறோம் முஸ்லிம்ல இந்த செய்தி எதை பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிம்ல. சொர்க்கத்தில் அவதான் மனைவி, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க யாரை பின்பற்றீங்க என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் இந்த சோதனை ஏற்படுத்தி. இது சொன்னது யாரு? நபித்தோழர்கள். அப்ப நபித்தோழர்கள் அகீதால பிழையாயினாங்களோ, நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது அம்மார் பின் யாசிர் சொல்லிட்டானா சொல்றது அப்படி இல்லை, அதுதான் சரியான அகீதா. அப்ப பின்பற்றுதல் எங்களுக்கு இதுதான். இன்னொன்று கடைசியாக அவர்களே, இந்த நபித்தோழர்கள் சம்பந்தமாக இவ்வளவு மோசமான செய்திகள்லாம் எங்களுக்கு வருதுதானே. இப்படி வெட்டினார்கள், 10,000 பேர் கொண்டாங்க ஜமல் யுத்தத்திலே, 20,000 பேர் கொண்டாங்கன்னா நபித்தோழர்கள் அந்த அளவுக்கு அமௌண்ட் எண்ணிக்காது, அத்தனை அவ்வளவுக்கு என்னது அந்த அளவு பெரிய எண்ணிக்கையாளர் கொல்லப்பட்டார்கள். நபித்தோழர்களை குலக்கணமா காட்டுறாங்க. இதுக்கு காரணம் எழுத்து விஷயத்தில் கூடுதலாக இந்த வரலாறுகள் எங்கிட்ட வந்து கிடைச்சிக்கிறது 3 வழியா. ஒன்று அபு முஹன்னப் என்ற ஒரு பொய்யன், இரண்டாவது கலபி என்று சொல்ற ஒரு ஆள், இவர் ஒரு பொய்யன், மூன்றாவது உமரல் வாக்கிதி என்ற ஒருவர், இவரும் ஒரு பொய்யன். இந்த 3 பேருடைய அறிவிப்புகள் தான் வரலாற்றில் 75% இருக்கு. இந்த 3 பேர் யாரு? அபு முஹன்னப், கலபி, அடுத்தது வாக்கிதி. இந்த 3 பேருடைய அறிவிப்புகள் தான் வரலாற்றில் கூடுதலாக. இதுல வாக்கிதி வந்து நபித்தோழர்களுக்கு எதிராக கட்டணும் என்ற சிந்தனைகள் இல்லை. ஆனா மற்ற 2 பேரும் என்னது, நபித்தோழர்களுக்கு எதிராக ஷியா கொள்கையில் உள்ளவங்க, நபித்தோழர்களுக்கு எதிராக கட்டணம் திட்டம் போட்டு இன்றைக்கு நிறைய பேர் ஜமல் யுத்தத்தை பத்தி நீங்க பதில் இதுல பெரட்டினாலும், பிதாயா வண்டிகாடி புத்தகத்தை புத்தகத்தை பெரட்டினாலும், இமாம் தபரிட தாரிகு தபரியை பெரட்டினாலும், என்ன எடுத்தாலும் அந்த அறிவிப்புகளை தான் கூட பண்ணுவோம். அவங்கள குறை சொல்ல இயலாது. அவங்க எழுதின காலகட்டம் அறிவிப்பாளர் வரிசையை விளங்கின காலகட்டம். எல்லா அறிவிப்பாளர் வரிசையோட என்ன செய்வாங்க, செய்தியை போடுவாங்க. அறிவிப்பாளரை பார்த்தா வந்து யார் இருக்கிறாரு, அபு முஹன்னப் இருக்கிறாரு அப்படி என்றது விளங்கும். அந்த உமரல் வாக்குதி இருக்கிறாரு விளங்கும். ஹிஷாமல் கலபி, இப்னு ஹிஷாமல் கலபி இருக்கிறாரு விளங்கும். அப்ப அந்த காலத்துல பார்த்தோன்னே பொய்யர்களுடைய அறிவிப்பை விளங்கிடுவாங்க, பொய்யர்களுடைய அறிவிப்பை விளங்கிடுவாங்க. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், வரலாறு கண்டது கிடைச்சதெல்லாம் என்னது விறகு அடிச்சல தூக்கிட்டு வந்தோம்னா பாம்பு மிக்க தான் செய்யும். அப்ப நாங்க கவனமா ரிசர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி தான் மக்கள்கிட்ட சொல்லணும். யாரை பத்தி பேச போறோம், நபித்தோழர்களை பத்தி. வரலாறுண்டா லைவ் செய்ய பார்க்க தேவையில்லை, எந்த அறிஞரும் சொல்லல. அப்ப நாங்க ஒரு ஆளை பத்தி ஒரு செய்தி வருது, லைவ் செய்ய பார்க்க தேவையில்லமா, நீங்க கல்லன் தான், உங்களை லைவ் செய்ய பார்க்கணும், நீங்க கல்லன் தான் வந்தா எதுக்கெல்லாம் தான் அப்படியே சொல்றது. முதலாவது நேர்மையை பார்க்க தகுதியானவர்கள் நபித்தோழர்கள். அல்லாவும் அவனது தூதரும் நபித்தோழர்களை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க, நல்ல சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மாத்தமா ஒரு செய்தி வருமாக இருந்தால் அறிவிப்பாளர் வரிசையை பார்க்கணும், தேடணும். சரியாக இருந்தால் ஓ இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, சரியாக இருந்தால் அஸ்தக்ஃபிர் அவருக்கு என்னது நஸ்தக்ஃபிர்லஹும் அவர்களுக்கு நாங்கள் செய்யறோம் பாவமன்னிப்பு தேடுறோம் இருக்கணும். இதை நாங்க செய்ய வேண்டும். நம்ம தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, பெரும்பாலும் செய்யலாம். செஞ்சா முதல்ல அறிவிப்பாளர் வரிசையை தேடணும். தேடி சரி நபித்தோழர் இந்த விஷயத்துல இந்த ஒரு நபித்தோழர் பிழை விட்டு தான் இருக்கிறார் செய்தி வந்தால் அவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடும். இல்லைண்டா அவர்களை பத்தி தவறான செய்தி வந்தா பொய்யர்கள் இருக்கிறாங்கன்னா இது பொய்யாய்ப்பதற்கு மிச்சம் தகுதியான செய்தி தான் இது. அந்த முடிவு எடுக்கும். நல்ல செய்திகள் வந்து அறிவிப்பாளர் வரிசை பார்க்க தேவையுமே, அவங்க நல்லவர்கள் தான் எங்களுக்கு அனுப்போம். நல்ல செய்தி ஒன்று வருது, என்னது முஆவியர் அவங்க 1000 திர்ஹம் தர்மம் செய்தார்கள், பார்க்க தேவை அறிவிப்பாளர் வரிசை 1000 இல்ல 2000 அவங்க செய்வார்கள். அவன் நல்லது வந்தால் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டது வந்தால் அறிவிப்பாளர் வரிசையை பாருங்க. பொய்யர்கள் கூட இருப்பாங்க. நீங்க பாக்குறீங்க இந்த ஃபித்னாக்களை சில சரியான அறிவிப்புகளை பார்க்கிறோம். இந்த ஜமல் போன்ற யுத்தங்கள்ல 1000க்கும் குறைவானவர்கள் கலந்து கொண்டாங்க, எத்தனையோ செய்திகள் இருக்கு. ஆனா பாக்குறோம் புகாரி முஸ்லிம் இந்த வரலாறுகள் எடுக்கிறல, நாங்க பேத்து எடுக்கிற எங்க தெரியுமா, இந்த இஷாமல் கலபி, இந்த கலபியில ரிவாயத்துக்கள், அடுத்தது அபு முஹன்னப் இந்த வாக்கு அறிவிப்புகள் இருந்து எடுக்க நிறைய செய்திகள் அங்கிருந்து எடுத்து பேசுறாங்க. நிறைய 100க்கு 99%
இந்த பொய்யர்களுடைய அறிவிப்பெடுத்து தான் பேசுறான். நீங்க சொல்லுங்க பாப்பா, நீங்க எந்த புத்தகத்தை எடுத்தீங்க சொல்ல சொல்லுங்க. விதாய் பண்ணீங்க அது அறிவிப்பு தர சொல்லுங்க. இந்த 3 பேர் ஒரு அறிவிப்பார், இந்த 3 பேர்ல ஒரு ஆள் இருப்பார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? கவனமா அதுல பார்த்து எடுக்கணும். அப்ப எங்களுக்கு முக்கியம் என்னது? விறகு தேடுறது. பாம்பெஞ்சை தட்டி வரப்பட எவ்வளவு ஓடமா தேடுறோம். விறகு தேடப்பட பாம்பு அம்பிடாம கொத்துப்படாம அதை தேடணுமா இல்லையாப்ப? விறகும் இருக்கும் பாம்பு இருக்கிற இடத்துல 2ல கவனமா இருக்கணும். ஆனா நாங்க எடுத்தே முடிச்சேன்னு வந்தா எங்களை ஃபேமிலியை பத்தி தேடக்கூட அப்படி தேடுவோமா? கண்ட செய்திகளை எடுப்போமா? அப்ப நபித்தோழர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் பாராட்டின இடங்கள் எவ்வளவு கவனமா எடுக்கணும். இந்த 3 பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அபு முஹன்னஃப், கலபி, வாக்கிதி, இந்த 3 பேரும் பொய்யர்கள். இதை பெஸ்ட்டுக்கு சொன்ன 2 பேரும் ஷியா சாயல் உள்ளவர்கள். இந்தவருடைய பொய்யான செய்திகள் தான் நிறைய வந்து எங்களுக்கு கிடைச்சி இந்த ஏலவல்ல படிப்பிக்கப்படுறதும் நிறைய புத்தகங்கள் எழுதுறதும் எல்லாமே இதைகள் அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்யுது நடக்குது. இதுதான் நபித்தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் வழங்க வேண்டிய விஷயம். நபித்தோழர்கள் நம்ம ஏசக்கூடா என்பதால் எங்களுடைய கடமையும் பொறுப்பும். அது பெரும்பாவம். இன்ஷா அல்லாஹ் இன்றையோட என்னது இந்த பெரும்பாவங்கள் பட்டியல் முடியுது. அடுத்ததாக நாம் அந்த தடை செய்யப்பட்ட பட்டியலாம் தொடருவோம். சரியா? ஏன்னா நம்ம வந்து இஸ்லாத்துடைய அந்த தடைகள் சம்பந்தமான செய்திகளை படிச்சு முடிக்கணும். ஆனால் அது ஒரு வித்தியாசத்தை கையாளும். 900 சச்சம் இருக்குதானே நினைக்கக்கூட பாடத்துக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. 900 சச்சம் அவ்வளவுதான். அப்ப இன்னொரு 3 வருஷத்துக்கு இதே மாதிரி போதா என்னென்ன வரும்? அப்படி இல்லை. அந்த இதுலையும் நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். தெரிஞ்ச விஷயம் இருக்குமே. நபி அவர்கள் என்னது இந்த சாப்பிட தின்னும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சொன்னார்கள். அப்ப அதை செய்யாமிக்கிற கூடாது. அதை பிஸ்மில்லாண்டா என்ன தெரியுமாட்ட பெருசாக வழங்கப்படுத்திக்காம அது ரசூலா சொன்னாங்க. அந்த ஹதீஸை சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். அப்போ எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்ச விஷயங்களும் வரும். அந்த ஹதீஸையும் சொல்லிய மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்களே படிச்ச மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக்லேருந்து அடுத்து தொடருவோம். ஆனால் ஒரு நம்ம சந்தோஷம் கிட்டத்தட்ட 8 மாதம் மிகுமே எப்படியோ மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு அது என்னது 70 பெரும்பாவங்கள் சம்பந்தமான டீட்டெயில்ஸா விவரத்தோட நம்ம என்ன செஞ்சிட்டோம், படிச்சுட்டோம். இல்லை 70 பெரும்பாவங்கிட்ட பட்டியல் உங்களுக்கு நிற்காது, எனக்கு நிற்காது. அது உங்களோட வீக்குமல்ல, என்ன வீக்குமல்ல. 70 ஓர்டர் படி சொன்னா நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். ஹாஃபில் ஒத்தரிக்கார் 114 பாடமாக்கிப்பாரு. 15 சூரா கேட்டால் அவர் 15 சூரன் எங்கே வருது திடீர்னு அவர் விளங்காது. 15 சூரன் எங்கே நிற்காது, அதுக்கு அப்படி இப்படி வந்து தான் அந்த இடத்துக்கு வரணும். அதனால அந்த பெரும்பாவங்களும் அப்படித்தான் நம்மளுக்கு லிஸ்ட் அமைக்காது. ஆனால் இந்த பெரும்பாவம் படிச்சமா இல்லையான்னு யார் அவரால் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். ஒரு தலைப்புல அவர் நீங்க எனக்கு முழுசா ஞாபகம் வைக்காது, நான் என்ன ஃபுல்லா பேசினேன் கேட்ட உங்களுக்கும் முழுசா ஞாபகம் வைக்காது. அது ஒரு அளவு சுருக்கம் ஞாபகம் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்திருக்குது, இந்த வசனம் வந்திருக்கிற ஞாபகம். இதுதான் எனக்கும் உள்ளது உங்களுக்கும் உள்ளது. அதனால 70 படிச்சோம் என்னதான் பிரயோஜனம் மட்டும் நினைக்க வேணும். 70 படிச்சோம் 2 நன்மை. ஒன்று அந்த காலத்துல ஒரு அவர் 1.5 மணி நேரத்தை நம்ம அல்லாவுடைய விஷயத்துல கழிச்சோம். நம்மளுக்கு விளங்கினதோ விலங்கல்ல ஏதோ மற்றதுல வீணா கழிக்காம மார்க்க விஷயத்தை படிக்கிறத கழிச்சோம். 2வது அதுல சில அறிவுகளை பெற்றோம். இது 2க்கும் அல்லாஹ் என்ன செய்யுது, நன்மை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்ப இந்த சுருக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கிழமையிலிருந்து மற்றவைகளை தொடர்வோம். இன்றைக்கு முடிச்சுக்கொள்வோம் லேட்டன்றதுனால. கேள்வி சொல்லுங்க. ஒரு 3 கேள்வியோட முடிச்சுக்கொள்வோமா? சஹாபாக்கள் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, ஒரு ஆயத்துக்கு விளக்கம் படிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா பெரும்பாவல் இதிலேயே அந்த தொழுகை அவர்கள் வீணாக்கினார்கள் என்று வரக்கூடிய அந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் சொல்றார்கள். அவர்கள் தொழுகை விட்டவர்கள் தொழுகையை வந்து பிற்படுத்தி கொள்வதவர்கள் என்று சொல்றாங்க. இந்த விளக்கத்தை நாங்கள் எடுக்கிறதா நாங்களாகவே வேறொரு விளக்கத்தை கையாளுறோம். அதாவது நீங்க சொல்ற சஹாபாக்களுடைய தஃப்சீர்களை நாங்க எப்படி எடுக்கிறன்றதுதானே. அதே சொல்றதா இல்லாட்டி நாங்க இல்ல இல்ல விளக்கம் வேற மாதிரி வரும்போது நாங்க எங்கட விளக்கத்தை இல்ல சஹாபாவோட தஃப்சீரை நாங்க 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று சில விளக்கங்கள் வந்து என்னது இது இல்லைன்னு சொல்ற விளக்கங்களும் இருக்குது, இதுவும் தான் என்று சொல்ற விளக்கமும் இருக்குது, இதுவும் தான் சொல்ற விளக்கமும் இருக்குது. 3வது அவங்க இஜ்திஹாதான்னு சொன்னா உலகத்துடைய படைப்பு அமைப்புகள் சம்பந்தமாக வர சில செய்திகள் இருக்குதானே, அது அவங்களோட காலநிலைக்கு ஏற்பதான் அவங்க என்ன செய்யலாம். வசனத்துக்கு வேற மாதிரி விளக்கம் சொல்ற அர்த்தம் அல்ல, அவங்களோட சூழ்நிலையில அவங்க புரிஞ்சு கொண்டதை தான் என்ன செய்யலாம், விளக்கமாக சொல்லலாம். இந்த அடிப்படையில் உள்ளது. இப்போ உதாரணமா நீங்க சொன்ன செய்தி என்னது, அந்த அதாவது அல்லாஹு ஸலாத்த வத்தபவு ஷஹவாத்தி அப்படின்னு வர வசனம் தானே. முதலாவது விஷயம் நபித்தோழர்களுடைய தஃப்சீர்கள் எங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிக்கிறேன்னு முதலாவது விளம்பரம். நபித்தோழர்களோட தஃப்சீர்கள்ல இப்னு அப்பாஸ் தஃப்சீர்னு ஒரு புக் போட்டிக்கிறாங்க. மிக்பாஸ் நினைக்கிறேன் அல்லது இக்திபாஸ் நினைக்கிறேன் தஃப்சீர். எல்லா நபித்தோட தஃப்சீர்களுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கு வசன விளக்கம் கிடைக்கல, கொஞ்சமான விளக்கங்கள் தான் வந்து சேர்ந்து எல்லாம் செய்யறோம். இல்லை நபித்தோழர்கிட்ட தஃப்சீர் என்று சொல்லப்படுற எல்லாமே நபித்தோட தஃப்சீரும் அல்ல, பலகீனமான அறிவிப்பால் வரிசையோட இருக்கும். நபித்தோட இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னார்னு வரும், ஆனால் என்ன செய்யாது, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இருக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு பிதத்வாதிகள் ஒரு தஃப்சீரை வைப்பாங்க, யௌம யுக்ஷபு அன் சாகிப் வயுதுஅவுன இல சுஜூதி வஹும் சாலிஹூன், வயுதுஅவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததியூ, நாளை மறுமையில கெண்டை காலை விட்டும் ஆடை அகற்றப்படும். குர்ஆன் வசனம் வருதா இல்லையா?
கெண்டை காலை விட்டும் ஆடை அகற்றப்படும் நாளை மறுமையில. என்ன அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு கெண்டை காலை விட்டு ஆடை அகற்றப்படுறதுக்கு ரசூலா வழக்கம் சொல்றாங்க.